குரு பகவானால் ஏற்பட்ட தாக்கம் ஒரு மனுஷனுக்கு ஒரு கிரகம் கொடுக்குதுறானா அந்த தாக்கத்திலிருந்து எவ்வாறு வெளிவரக்கூடிய ராசிகள் இந்த வக்ரகதி காலத்தில் யார் யார் வெளிவர போகிறாங்க, ஓரளவுக்கு பரவாயில்ல சுவாமி என் பிரச்சனையிலேருந்து நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசியிலே முதன்மைப்படக்கூடிய ராசி எதிரானா முதல்ல மிதுனம், அப்புறம் சிம்மம், அப்புறம் துலாம், அப்புறம் தனுசு. ஓரளவுக்கு நம்மளுடைய பிரச்சனையிலிருந்து நாம் வெளிவரக்கூடிய அமைப்பை பெறப்போகிறோம். 4 மாதம் 10ஆம் மாதத்துலேருந்து நாம் வெளிவந்து ஓரளவுக்கு நாம் தைரியமும் தன்னம்பிக்கையும் உடையவர்களாக மாறக்கூடிய காலமாகவும் ஓரளவுக்கு உடல் உபாதியிலிருந்து வெளிவரக்கூடிய ராசியாகவும் நாம் இருக்க போகிறோம். முதல்ல மிதுன ராசி. ஏன்னா 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல அமர்ந்திருந்தாலும் ஓரளவுக்கு பரவாயில்லை. 4ஆம் பார்வையாக அவருடைய 5ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தையும் பார்க்குது. சுகம். இதுவரைக்கும் உடல் உபாதிகளை தாக்கத்தில் ஏற்பட்டு நின்றவங்களுக்கு கூட இப்போ உடல் உபாதையெல்லாம் நோயெல்லாம் தீர்ந்து இந்த இதயம் சார்ந்த விஷயமாகட்டும், இதயம் சம்பந்தப்பட்ட நோய்களாகட்டும், கடன் பிரச்சனையாகட்டும், கடன்லாம் ஓரளவுக்கு அப்படியே மைனஸில் வந்துடும் சார். இந்த பகவானுடைய பார்வையால் கடன் சார்ந்த விஷயமோ தாயாரால் வந்த பிரச்சனைகள் இவையெல்லாம் விலகுவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். அதனால் நம்மளுக்கு தேவையில்லாத குழப்பங்களோ குழப்பம் சார்ந்த காரணங்களோ எதிரிகள் அதிகமாக வளர்ந்துருப்பாங்க. அந்த நேரத்தில் மிதுனராசிக்கு எதிரிகள் இல்லாத ஆளே கிடையாது. எல்லா இடத்துலையுமே எதிரி இருப்பாங்க. அது வேற விஷயம். காரணம் என்னென்னா அவங்க எல்லாரும் நட்பாக நினைக்கிறவங்க அவங்களே தான் எதிரியாக இருப்பாங்க. எது ப்ளஸ்ஸோ அதுதான் மைனஸே, எது மைனஸோ அதுதான் ப்ளஸ்ஸும். அந்த ப்ளஸ்ஸை கோடு மாற்றி போட்டால் இல்லாமல் போட்டால் அது மைனஸு, ப்ளஸ்ஸாக போட்டால் அது ப்ளஸ். அடுத்ததாக அவருடைய 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ருணரோக சத்ருஸ்தானத்தில் நேரடியாக பார்வை பதிக்கிறாரு. முதல்ல தூண்டி விடுகிறவர்கள் போல் நம்ம நோய் சார்ந்த விஷயங்களும் அதிகப்படுத்தி அதுக்கப்புறம் கட்டுக்குள் வரும். இந்த வக்ரகதி காலத்தில் மிதுன ராசிக்கு நோய் நொடிகள் விலகுவதும், வேலை சார்ந்த விஷயத்தில் பெரிய முன்னேற்றம் தருவதும், வேலையில் ஒரு பிடிப்பில்லாமல் வாழ்ந்துட்டு இருந்தாங்கன்னா அந்த வேலையெல்லாம் இப்போ எடுத்து திருப்பியும் பகிரங்கமாக வேலை செய்வாங்க. ஒரு முன்னேற்றமாக அந்த நாம் எதுலேயும் முயற்சி அடிக்கணும், நாமளும் வெளியே வரணும்னா அந்த முயற்சி கொடுத்தா தான் வெளியே வர முடியும். இந்த சொல்கிறோன்னா கூட இந்த அவங்க இடத்துல போய் சேர வேண்டும். அப்போ சேர்ந்தால் தானே அந்த இடத்துக்கு பொருள் கிடைக்கும். வேலை அமைப்பாவோட ருணரோக சத்ருஸ்தானம் மட்டும் இல்லை சுவாமி, அந்த இடத்துல வேலை அமைப்பும் 6ஆம் இடம் என்பது நிரந்தர வேலை அமைப்பு கூட கொடுத்துருக்கான். எல்லாமே மாயை என்று சொல்லக்கூடிய மறைபொருள் 8 என்று சொல்லக்கூடிய காலபுருஷத்தை மறையை எடுத்து சொல்லக்கூடியவங்க. சாதாரணமாக மறைபொருளை எடுத்து சொல்கிறவன் தான் நாணி. அந்த மாதிரி மறைநாணத்தை பெறக்கூடிய அமைப்பை பெறப்போகிறாங்க மிதுனராசிக்காரங்க. மறை நாணம் என்றாலே ஒரு மனுஷனுக்கு அறிவு சார்ந்த விஷயம், மறைக்கப்பட்டதை அனைத்தும் தேடக்கூடிய காலமாகவும் பிரச்சனையில் இருந்து விடுதலை பெறக்கூடிய காலம். 8 அஷ்டலக்ஷ்மி யோகம் என்று சொல்கிறோம் இல்லை, ஒரு மனுஷனுக்கு 8ஆம் இடம் என்பது அஷ்டலக்ஷ்மி யோகம். 8 என்பது துன்பத்தை தரக்கூடிய இடமாகவும் இருக்கும். 8 என்பது ஒரு மனுஷனுக்கு அந்தரங்கம் கூட சொல்லலாம். இந்த நேரத்தில் இதனால் பாதிக்கப்பட்டு இருந்து உடல் உபாதைகள் கழிவு பாதையில் பிரச்சனை இருந்தவங்களுக்கெல்லாம், கழிவு பாதை என்னால் போக முடியல, யூரின் பிரச்சனை, டாய்லெட் பிரச்சனை, அங்கே போகிற இடத்துலாம் எனக்கு பெரிய பைல்ஸ் ப்ராப்ளம், ரத்தம் வருதையா, ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம், அதாவது கடன் சார்ந்த விஷயங்கள்லாம் இனிமேல் கடன்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக குறைவதை நீங்கள் கண்கூடாக 8 என்பதும் கடனை கொடுக்கும். துர்பிரச்சனைன்னு சொல்கிறோம் இல்லை, தீய எண்ணங்கள் அவையெல்லாம் மாறிட போகுது. அவருடைய பார்வை எங்கெல்லாம் பதியுதோ அந்த இடத்துக்கான பைசல் பண்ண போகிறாங்க. இது வரைக்கும் சரியாக விழலைன்னா இனிமேல் ஒளி நன்றாக விழுந்து அந்த இடத்துக்கான சுத்தம் படுத்தப்படும். மாதா பிதா குரு தெய்வம். குரு 3 பேரையும் தெய்வத்துக்கு இணையாக வழிபட வேண்டும். ஏன் இந்த வார்த்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, அந்த குருமாதர்களையும் தாய்மார்களையும் தந்தைமார்களையும் நம்ம வழிபட்டாவே, பெரியவங்களை நாம் மதித்தாவே போதும் சார். மிதுனராசிக்காரங்க தந்தையார் ஸ்தானத்தை மதித்து வர தாயாரை கண்டிப்பாக பார்த்து கொள்ள வேண்டும். இந்த நேரத்தில் அவங்களெல்லாம் நாம் மதித்தாவோ, குருஸ்தானத்தில் இருக்கிறவங்கள நாம் கண்கூடாக பார்த்து மதிச்சிங்கன்னா நீங்கள் எதுவுமே பரிகாரமே செய்ய. குரு சார்ந்த அந்த சொல்கிறதுன்னா, நம்ம பெரிய பெரிய மகான்களாக இருக்காங்கல்ல, குருமாதர் என்று சொல்கிற மாதிரி மகான்களுடைய ஜீவ சமாதி சென்று வழிபட ஒரு சின்னதாக பரிகாரம் கொடுத்துருந்தாங்க, அதிகமாக கூட வேணாம். ஜீவ சமாதி சென்று வழிபட நம்ம அடிகளார் பெருமான் 63 நாயன்மார்கள் என்று சொல்கிறோம். 4 பொற்பாதமே போற்றி அப்பர் பெருமான் ஞான சம்பந்த திரு மாணிக்க வாசகர் சுந்தரர். இந்த 4 பொற்பாதமே போற்றி, அடியாரை வணங்கினாலும் சிவனை வணங்கினாலும் ஒன்று தான். 63 நாயன்மார்களை வணங்கினாலும் சிவனை வணங்கினாலும் ஒன்று தான்.
சிவனடியாரை கண்டாவை வணங்கினாவே போதுமானது. நம்ம இப்போ இருப்பங்க குலத்தில் சிவனடியாரை சிவனுக்கு பூஜை செய்கிறவங்கள வணங்கினாவே போதும். உங்கள் வாழ்வாதாரம் மேலோங்கி நிற்கும். அவங்களுடைய பார்வையே உங்களுக்கு பெரிய பெரிய புண்ணியத்தை கொடுக்கும், மாற்றங்களை கொடுக்கும். அடுத்ததாக சிம்மராசிக்கார் வேலை சார்ந்த விஷயத்தில் இது வரைக்கும் தொழிலோ வேலையோ எல்லாத்துலேயுமே கை வச்சுட்டாங்க. அவங்க எதில் கை வைக்கணுமோ, என்னென்ன கை வைக்க முடியுமோ அனைத்தும் கை வச்சுட்டாங்க. வாழ்வாதாரத்தில் எங்கே போயிட்டுருக்குன்னு தெரியாது. நாம் இனிமேல் வாழுமா வாழ மாட்டோமான்னு என்ற எண்ணமெல்லாம் கூட அவங்களுக்கு தோண்டிகிட்ருக்கும். பரவாயில்லை, அந்த பகவானாலுடைய தாக்கத்தால் உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனையில் நீங்கள் விடுபடுவதை கண்கூடாக பார்க்கலாம். ஏன்னா ராசிக்கு 2ஆம் இடத்தில் அவருடைய பார்வை முழுவதுமாக பதியுது. பயப்படணும் அவசியம் இல்லை. ஒரு மனுஷனுக்கு 2ஆம் இடம் என்பது ஒரு ஆரம்பம், எல்லாத்தையுமே தொடக்கம் என்பது ஒரு 1லேருந்து தொடங்கினாவே 2ஆம் இடம் தான். அந்த இடத்துல தான் தடை இருக்கக்கூடாது. கேது பகவானால் ஏற்பட்டு வந்த துன்பங்கள்லாம் விலக போகுது. இனிமேல் அந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுபடுவதும், வேலை சார்ந்த விஷயத்தில் நிறைய மாற்றங்களை கொடுக்கக்கூடிய இந்த குரு பகவான் இப்போ தான் அழுத்தி திருத்தமாக கொடுக்க போகிறார். பிஸ்னஸ் ஆகட்டும், பெரிய பெரிய ஒர்க் ஆகட்டும், எதனா இருக்கட்டையா, எல்லாத்துலேயும் இனிமேல் ஒரு ஆணித்தனமாக நீங்கள் இருக்க போகிறீங்க. உங்களுக்கு இது வேலையே இல்லாதவர்கள் கூட இனிமேல் வேலை கிடைக்க போகுது. ஒரு சொந்தமாக நீங்கள் பிஸ்னஸ் செய்வதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். ஏன் பங்கடை வச்சுக்கிறேன், வேலையெல்லாம் எல்லாமே நிறைய பேருக்கு வேலையெல்லாம் இழந்துட்டுருப்பாங்க. பாவம், இதெல்லாம் விட்டுலாங்க, நம்மளால் முடியலைங்க அப்படின்ற ஒரு டென்ஷனுக்குலாம் வந்துடும். மற்ற கிரகங்கள் கொடுக்கக்கூடிய தாக்கத்தை ஈடு கொடுத்து தடுக்கணும் ஒரு மனுஷனால். ஒரு 10 பேர் அடிக்க வராங்கன்னா 10 பேரை தடுத்து நிறுத்துகிற அளவுக்கு நம்மளுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் கொடுத்தா தான் நாம் அந்த 10 பேரையும் தடுத்து நிறுத்த முடியும். ஏன்னா முடியாது, எல்லாத்தையும் சமாளிக்கணும். பகவானுடைய பார்வை, சனி பகவானுடைய பார்வையிலேருந்து நாம் அதிலேருந்து மீட்டெடுக்கணும். அதிலேருந்து நாம் எல்லா வேலையும், கேது பகவான் 2ஆம் இடத்துல தடை கொடுத்துட்ருக்காரு, அதையும் தாண்டி நம்மளுக்கு நற்பலங்களும் கிடைச்சிட்ருக்கு. நாம் யார் என்று உணரக்கூடிய அளவுக்கு இந்த 10ஆம் மாதத்துலேருந்து நம்மளுக்கு எல்லா விதமான நற்பலங்களும் செல்வங்களும் சேர்ந்து கொண்டே இருக்கையா. ஓரளவுக்கு அந்த குரு பகவானுடைய தாக்கம் 10ஆம் இடத்துல இருந்து தொழில் மாற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார். அடிஷ்னல் பிஸ்னஸ் கண்டிப்பாக செய்வோம். ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருந்தாலும் இன்னொரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாம் உருவாயிட்டிருக்கு. நேரம் எண்ணங்கள்லாம் உண்மையில் முன்னேற்ற பாதைக்கு வழிநடத்த சொல்லக்கூடிய காலம் வந்துச்சுன்னு ஒவ்வொரு பாதையாக மாற்றி வந்துட்டு இருக்கு போகிறீங்க. இப்போது நல்ல முன்னேற்றம் என்று கூட சொல்லலாம். இது ஏங்க தனிப்பட்ட முறையில் ஒருத்தருடைய செல்வாக்கு இருக்குது, அந்த செல்வாக்கத்திலேருந்து மீட்டெடுக்கணும். அவங்க எப்படி தான் வர்றது? ஒரே படியாகவே இருந்தால் அப்படி அதே பியூன்லேயே இருக்கணும், ஒரு அக்கௌண்ட்னா அக்கௌண்ட் டிபார்ட்மெண்ட்லேயே இருக்கணும், அதுலேருந்து அவர் சூப்பர்வைசர் ஆகணும், மேற்பார்வையாளர் போகணும், அப்புறம் மேலாளராக மாறணும். ஏன் மாறணும்? ஒவ்வொரு படியும் இறைவன் நம்மளுக்கு கொடுக்கறத இந்த சனி பகவானும் குரு பகவானும் கொடுக்கக்கூடிய பலாபலங்களை தான் நாம் தீட்டெடுக்கிறோம். சிம்மராசி இனிமேல் ஒளிரக்கூடிய காலம் வந்துவிட்டது. தீவினைகள் அழகக்கூடிய காலம் வந்துடுச்சுயா. தைரியமாக இருங்க. இந்த பகவான் உங்களுக்கு படியளக்கக்கூடிய காலம் வந்தாச்சுங்கய்யா. செல்வங்கள் எல்லாத்துலேயுமே ஓரளவுக்கு நீங்கள் மேனேஜ் பண்ணுவீங்க. குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த சலசலப்பு உறவுகள், கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள்லாம் ஓரக்குள்ளுக்கு நீங்கள் கட்டுக்குள்ளே வந்து திருப்பி நம்ம உறவுகள் சேரப்போகுது. பயப்படணும் அவசியம் இல்லை சுவாமி, பயப்படவே தேவையே இல்லை. இனிமேல் பயப்படணும் அவசியமே இல்லை. யாரை கண்டும் நீங்கள் அஞ்ச தேவையில்லை. இனிமேல் உங்கள் வாழ்வாதாரம் உங்கள் கையிலே கொடுத்துட்டார் அவர். தேவை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை எல்லாமே இனிமேல் குரு பகவான் உங்களுக்கு தாக்கத்திலிருந்து நீங்கள் விடுதலை பெறும். மற்ற கிரகங்கள் தாக்கத்தால் விடுபடுறீங்க. இந்த தாக்கம் என்பது அவரவர் இழந்திருக்கு அப்படி சொல்லும். அவர் நின்ற இடம் பாழ் என்று தான் சொல்லுவாங்க. ஆனால் பார்வையால் நம்மளுக்கு பெரிய விளைவுகளும் கொடுக்கும். கொஞ்சம் தீட்டி விட்டுருவார், அந்த இடத்த நல்லா சுத்தம் பண்ணிட்டு போவார், வேற ஒன்றும் இல்லை. சிம்பிளாக சொன்னா, எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொன்னால், அவர் நின்ற இடம் பாழ் என்று தான் கொடுத்துருக்காங்க. பாழெலாம் ஒன்றும் கிடையாது. அந்த இடத்தை சுத்தப்படுத்தி நீட்னஸ் ஆக்குவார், வேற ஒன்றுமே கிடையாது சுவாமி. அதான் நடக்குது. நாங்கள் எதனா ஒன்று சொல்லிடுவோம். ஏன்னா நின்ற இடம் பாழ் என்பதை விட பார்க்கும் இடம் சுபம் என்று கூட கொடுத்துருக்காங்க. அவருடைய பார்வை 4ஆம் இடத்துலையும் விழுது. அந்த சுபர் பார்வை நேரடி பார்வையாக வாங்கிறதால வீடு சார்ந்த விஷயங்களில் கவனம் இதுவரைக்கும் எடுத்து நான் எதுவும் செய்ய முடியலன்னு சொல்கிறவங்களுக்கோ, உடல் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை இருக்கப்பட்டவங்களுக்கெல்லாம் இனிமேல் பெரியவனிலிருந்து அதாவது சுகமோ, நோய் நொடி என்று சொல்லக்கூடிய சுகரோ, பிபியோ எல்லாமே அதிகமாகிடுச்சு சாமி, மாத்திரை போடாதனால தூக்கமே கிடையாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இனிமேல் ஓரளவுக்கு தொந்தரவுலேருந்து நீங்கள் விடுதலை பெறுவீர்கள். நல்ல முன்னேற்றம் காணலாம். வீடோ நிலம் சார்ந்த விஷயங்கள்லாம் இனிமேல் கை கொடுக்கும்.
இந்த ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு, பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இதுபுறம் பிரச்சனையெல்லாம் கிடையாது சாமி. ஓரளவுக்கு நீங்கள் மெயின்டைன் பண்ணி வந்துடுவீங்க. வாழ்வாதாரம் பாதித்தவை அனைத்தும் இனிமேல் முன்னேற்ற பாதைக்கு அழுத்து செல்லும். அதாவது எதையுமே தாக்கு பிடிக்கணும். அதான் சொன்னேன், முதல்ல 10 பேர் வர்றாங்கன்னா அதை தடுத்து நிறுத்துகிற அளவுக்கு நம்மளுக்கு தன்னம்பிக்கை இருக்கணும். ஒரு பொருள் கீழே வந்து மேலேருந்து நம்ம மேலே விழுதுறான்னா அதை தாங்கியோ அல்லது தள்ளியோ நாம் விட்டுட்டா நாம் அதுலேருந்து பிரச்சனைந்து நாம் வெளிவந்தோம். சிறு கணத்தில் நான் உயிர் தப்பினேன் என்று சொல்கிறோமில்ல, அந்த கணமெல்லாம் நம்மளுக்கு மாறிடும். அதனால பிரச்சனைலேருந்து நீங்கள் சனி பகவான், அது யாரானா இருக்கட்டும், மற்ற கிரகங்கள் கொடுக்கறத உங்களுக்கு குரு பகவான் கொடுக்கின்ற பலாபலன் முழுமை பெற்று பெரிய லெவலில் வருவீங்க. நல்ல முன்னேற்றத்தையும் காணலாம் சுவாமி. வேலை சார்ந்த விஷயங்கள் அவருடைய பார்வைக்கு நல்ல மதிப்பீடு கொடுக்க போகுது. அங்கே கிரகங்கள் எதுவும் இல்லை. அதனால் அந்த 6ஆம் இடத்தை பிரிவினை என்று சொல்லக்கூடிய அமைப்பில் இருந்து வந்த ரோக சத்ரு ஸ்தானம், எதிரிகளாகட்டும், நோய் நொடிகளாகட்டும், எவையாக இருப்பினும் தட்டிட்டுங்க. அந்த இடத்துலாம் ஒரு களை எடுத்துருவார். முதல்ல பார்க்கும்போது அப்படி தான் தெரியும். பார்க்குற பார்வையில் எல்லாமே கலைந்து ஓடிவிடும். ஆளே இருக்க மாட்டாங்க. உங்களுக்கான எதிரி என்பதே இல்லாத வண்ணம் நீங்கள் காணப்போகிறீங்க சிம்மராசி பொறுத்த வரைக்கும். அடுத்ததாக துளாராசி. கடுமையான தாக்கத்தை ஒரு நேரம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெற்று வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க. என்னதான் பண்ணுறது, நம்ம வாழ்வாதாரம் இப்படி தான் போகுமா, எதை நோக்கி தான் போயிட்டுருக்குன்னு தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கும் துளாராசிகாரங்களுக்கு அவர் 8ஆம் இடத்துலேருந்து நேரடி பார்வையாக 2ஆம் பார்வையாகவும் 12ஆம் இடத்தையும் பார்த்துட்ருக்காரு. செலவீனங்கள், வரவுக்கேற்ற செலவு 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 இதுதான் வந்துட்டுருக்கு. வெளியூர் பயணம், அந்த ட்ராவலிங் டிபார்ட்மெண்ட்டு கொடுத்தா அவங்ககிட்ட கொடுத்துடலாம். இப்போ ஒரு காரோ பஸ்ஸோ வாங்கி கொடுத்துட்டு அவங்க மாதிரி சுற்றினே இருப்பாங்க. அந்த அளவுக்கு அவங்களுடைய சுழற்சி முறை உருவாகி கொண்டே இருக்குது. எதனா ஒரு நல்லது நடக்காதான்னா கண்டிப்பாக இந்த நேரத்தில் உங்களுக்கான வாய்ப்பினை தேடித்த நிரந்தர தொழில் என்று சொல்லக்கூடிய அமைப்பை நீங்கள் பெற போகிறீங்க. இதுதான் நம்மளுக்கு நடக்கும், இதுதான் இந்த பிரச்சனையிலேருந்து நாம் மீள போகிறோன்றதுக்கான அமைப்பை பெற போகிறோம். சும்மா தேவையில்லாத குழப்பங்கள்லாம் போட்டு குழப்பின்னு வந்தும் இல்லை. இதெல்லாம் நடந்துருமா நடக்காதா, எப்படி தான் நம்ம வாழ்வாதாரம் போகும் என்று எண்ணிக்கணும். துளாராசிகாரங்க இனிமேல் தைரியம் தன்னம்பிக்கையோடு இருக்கலாம். 10ஆம் மாதத்துலேருந்து நீங்கள் விடுதலை பெறுவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் சுவாமி. பயப்பட அவசியமே இல்லை சுவாமி. உங்களுக்கு 10ஆம் மாதத்துலேருந்து ஒரு 120 நாட்கள், ஒரு 150 நாட்களோடு சொல்லலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். இனிமேல் விடுதலை என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுவதும், துன்பத்திலிருந்து விடுதலை பெறுவதும், முதல்ல துன்பத்தில் நோய் நொடி சார்ந்த மனம் சார்ந்த விஷயத்தில் ஒரு மனுஷனுக்கு எது வருதோ இல்லையோ அந்த மனநோய் மட்டும் வரக்கூடாது. அது வந்துருச்சுன்னா அது எல்லாரும் வந்துடும், எல்லாரும் கூட்டு வந்துடுவார். அந்த மறைவு ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்துல அவர் அமர்ந்திருக்கார் ஐயா. அந்த இடத்த சுத்தம் பண்ணுறார், வேற ஒன்றுமே இல்லை. நீங்கள் ஒன்றும் பயப்படணும் அவசியமே இல்லை. நம்மளுக்கான காலம் இனிமேல் சரியாகிவிடும் என்பதை, அதாவது தேவையில்லாத விஷயமோ தேவையில்லாத எண்ணங்களோ ஒவ்வொரு நேரத்தில் 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் நம்ம உடம்பு மட்டும்தான் இங்கே இருக்கும், பாடி மட்டும்தான் இங்கே இருக்கும். மனசு கிடசு எல்லாமே எங்கே போயிருதுன்னே தெரியாது. வண்டியில் தான் போயிட்டுருப்போம். அது பார்த்தா அது ஒரு 150 கிலோமீட்டர் வேகத்தில் வெளியூரில் போயிருக்கும். இந்த மனசானது இப்படியே தான் வாழ்க்கை ஓடுமா, கண்ணீரவே நமக்கு கண்ணீரும் கம்பளையுமா தான் இருப்புமா. போலீஸ் கேஸு கேஸ் கட்டு கொட்டாரமாக கேஸும் கோர்ட்டும் நாம் இப்படி தான் அலையணுமா, தேவையில்லாத விஷயம்லாம் தலையிட்டுமா, நாமளே தேவையில்லாமல் வந்து மாட்டிக்கணுமா அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் இது ஒரு புதுவிதமான மாற்றத்தை கொடுக்க போகிறார். நாம் இதைத்தான் செய்யணும், நாம் இனிமேல் இப்படி தான் வாழ போகிறன்ற ஒரு தன்னம்பிக்கையை முதல்ல கொடுக்க போகிறார். நாமும் வெற்றி பெறுவோம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு சமநிலை உங்கள்கிட்ட வரப்போதையா. எல்லாத்தையும் முறியடிக்க போகிறீங்க ஐயா. பயப்படணும் இனிமேல் அவசியமே இல்லை. துளாராசிகாரங்க செல்வங்கள் சேரும். கண்டிப்பாக தொழிலில் ஏற்பட்டு வந்த பிரச்சனையை நீங்கள் விலகுவதை கண்கூடாக பார்க்கலாம். நம்மளுக்கு இதாங்க, இதை வச்சு நாம் மெயின்டைன் பண்ணிட்டு போயிட்டுருக்கலாம். நம்ம வாழ்வாதாரம் இவ்வளோ தான், நாம் இதை வச்சு நாம் எண்ணி பெரிய லெவலில் வரலாம். எதையும் போட்டதை இனிமேல் தொடத்தெல்லாம் தொடங்க போகுது. வாழ்வாதாரமாகட்டும், மன நிம்மதி என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறப்போகிறோம். இரவு தூக்கம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் நிம்மதியாக ஐயா கட்டாந்தரையில் படுத்தா கூட இனிமேல் தூக்கம் வந்துடும். துளாராசிக்காரங்க எங்கே படுக்கிறீங்களோ அந்த தூக்கம் அவ்வளோ அருமையாக வரும். நல்ல சுகத்தோடு நீங்கள், அதாவது ஏசி போடணும் பெட்டு போடணும் அவசியமே இல்லை. இனிமேல் நல்ல உடலில் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் நோய் நொடிகள் எல்லாம் விலகுவதை கண்கூடாக பார்க்கலாம். நோயெல்லாம் கண்ட்ரோலுக்கு வந்துடும் சுவாமி.
அவையெல்லாம் மாற்றத்தை இறைவன் அந்த குரு பகவான் தான் அதான் சொன்னேன், மாதா பிதா குரு இவங்க 3 பேரும் இறைவனுக்கு சமமாக வணங்குங்கள். முதல்ல சொன்ன வேடா தான். இவங்களை நீங்கள் பராமரிச்சாவே, அதுக்கு ஸ்தானத்தில் இருக்கிறவங்கள நாம் பாவிச்சாவே போதும். மாமனாராகட்டும் மாமியாராகட்டும் 2 பேருமே ஒன்று தான். நம்மை என்றவர் மட்டுமே தந்தை தாயர் அல்லவர். நமக்கு கணவருக்கு பெற்றோங்கிற அவங்களும் தாயாரும் தந்தையார் தான். அதை நாம் நினைச்சாவே போதும். பெரியவங்களுடைய ஆசீர்வாதம், முக்கியமாக பெரிய பெரிய ஞானிகளுடைய ஆசீர்வாதமும் பெரிய குருமாதர்களுடைய ஆசீர்வாதம் தான் இன்னைக்கு வரைக்கும் காப்பாற்றிட்டு இருக்கு நிறைய பேர். குரு பகவான் எனக்கு 11 வந்துட்டாலும் காப்பாற்றாது சாமி, அதையும் சொல்லிடுறேன். ஏன் திருமணத்துக்கு எல்லாரையும் கூப்பிட்டு சாப்பாடு போட்டு ஆசீர்வாதம் பண்ண சொல்கிறாங்க? அதை முதல்ல நாம் தெரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு எல்லா விதமான தோஷங்களும் இருக்கும். அந்த தோஷமெல்லாம் மீட்டெடுக்கணும். அவங்க பெரியவங்களுடைய ஆசீர்வாதம்னு ஒன்று இருக்குது. அவங்க கையால் போறக்கூடிய மஞ்சள் அரிசி என்று சொல்லக்கூடிய பூவால் அவங்க நீங்கள் 100 ஆண்டு வாழணும், நல்லபடியாக குழந்தை குட்டியோட பாக்கியத்தோடு நீங்கள் இருக்கணும்னு சொல்லக்கூடிய பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் தான் அங்கே தடுத்து நிறுத்தும் எல்லாத்தையுமே. எல்லா பாவ வினைகளுக்கு நம்மளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி கொடுக்கும். அதுதான் சொன்னேன், இவங்க 3 பேரையும் எந்த காரணத்தை கொண்டும் நம்ம பகைச்சிக்க கூடாது. நம்ம வாழ்வாதாரமே கெட்டுடும். இதை நாம் திருத்தி கொள்ள வேண்டும். இந்த காலத்தில் நம்மளுக்கு திருத்தி கொள்ளக்கூடிய காலமாக வருகிறது. வீடியோ பார்க்குறோம், நாம் இதெல்லாம் சொல்கிறார் ஐயா, அந்த ஐயா சொல்கிறாரு, இதிலிருந்து நாம் மீட்டெடுத்துடலாம். இனிமேல் நல்ல ஒரு எண்ணத்தோடு நாம் வாழ்வாதாரம் முன்கிட்டு போகிறோம். வேலை சார்ந்த விஷயம் எல்லாமே நல்லா இருக்கு, பயப்படணும் அவசியமே இல்லை. கும்பராசிகாரு, அடுத்ததாக நம் வாழ்வாதாரம் எங்கே செல்லுகின்றது, நாம் எப்படி தான் இருக்க போகிறோம், ஏன் இந்த மாதிரி தான் வாழ்க்கை தரம் ஓடுமா அப்படின்னு நினச்சிட்டு இருக்க கும்பராசிகாரங்களுக்கான அமைப்பே தான். ஏன்னா அவர் 4ஆம் இடத்துல இருக்கார். அந்த வாழ்வில் இருக்கக்கூடிய இஷ்டங்கள் என்னென்ன கொடுக்க முடியுமோ எல்லாத்தையுமே கொடுத்துட்டார். மனக்கவலை, சோர்வு, உடல் உபாதை, தேவையில்லாத எண்ணங்கள், ஊராக சுட்டக்கூடிய அமைப்பு, இதெல்லாம் என்னென்ன கொடுக்கணுமோ அவங்களால என்ன செலவினங்கள் எவ்வளோ கொடுக்க முடியுமோ கொடுத்தாச்சு. சம்பாதிக்கிற லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிற சாமி 2 நாள் இல்லை 3 நாள் தான், அவ்வளோதான். பேங்க் பேலன்ஸே காணும். ஓடியில் தான் ஓடிட்டுருக்கு, ஓடி மட்டும்தான் ஓடிட்டு. இப்படி தான் போயிட்டுருக்கு நம்ம கும்பராசிக்காரங்களுடைய நிலைமையே. இதையெல்லாம் மாற்றி அமைத்து ஓரளவுக்கு நல்ல நிம்மதியோடவும், நம்ம செலவீனங்கள் செய்தாலும் அதை நல்லது ஒரு செலவுக்கு செய்கிறோம், நம்ம பிள்ளைகளுக்கு செலவீனங்கள் கல்விக்கு செலவு பண்ணுறோம் அப்படின்ற ஒரு தொழில் மாற்றத்தெல்லாம் இப்போ கொடுக்க போகிறாரு. நம்ம குழந்தைங்களுக்கு திருமண பாக்கியத்தை ஏற்படுத்தி தந்து அதன் மூலியமாக செலவீனத்தை நாம் மாற்றுப்பாதைக்கு அமைச்சு போகிறார். ஒரு நல்ல முன்னேற்றம் என்று கூட சொல்லுவோம் ஒரே வார்த்தை. இந்த வார்த்தையில் ஐயா செலவீனங்களே ஏன் அந்த செலவீனம் நம்ம பண்ணுறோம், ஏன் அந்த நன்மை தரக்கூடிய செலவீனங்கள் இதை ஏற்றுக்கலாமே, குடும்ப செலவுக்காக நாம் செய்யலாமே, நம்ம குழந்தைங்களுக்கு செல்வங்கள் செய்யலாமே. இந்த ப்ரோக்ராம்லாம் நாம் செய்ய போகிறாருங்க குரு பகவான். நம்மளுக்கு முதன்மைப்படுத்தக்கூடிய ராசி என்று சொன்னால், ஏன்னா நம்ம ராசியிலே சனி பகவான் வீட்டிருப்பதால் அந்த பாக்கியத்தெல்லாம் கொடுத்துருவார். தலைமை பொறுப்பு ஏற்று நடத்துவார். உங்களுக்கான அமைப்பு கண்டிப்பாக கொடுப்பார். தொழில் சார்ந்த விஷயம், இது வரைக்கும் வேலையே செய்யாதவங்க கூட வேலை செய்ய வைப்பார். எல்லா விதமான பிரச்சனையிலிருந்து நாம் விடுதலை பெறுவதை நாம் இந்த 10ஆம் மாதத்திலிருந்து எல்லாத்துலேயுமே நீங்கள் வெற்றி பெறுவீங்க. வெற்றி பெறுவதை தடுத்து நிறுத்தக்கூடிய அளவுக்கு நம்மளுக்கு திறமையை கொடுத்துருக்கோம். மெயினான விஷயம் ஐயா, நான் நல்லா இருக்கிறது வேற, நல்லா இருக்கிற மாதிரி செல்வத்தை கொடுத்துட்டு நோய் நொடி கொடுத்துட்டானா நம்ம ஹாஸ்பிட்டல் தான் எடுத்துமே கொடுக்கணும். அந்த பிரச்சனையிலிருந்து நாம் விடுபடுவது மெயினான விஷயம். நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம் என்று சொல்கிற மாதிரி நோய் நொடிகள் இல்லாத வாழ்வாதாரம் எப்படி இருக்குதோ அது பெரிய உன்னதமான அமைப்பு. ஒரு மனிதனுடைய சேவிங்ஸ் காலம் என்று சொல்கிறோம் இல்லை, இந்த சேவிங்ஸ் காலம் இனிமேல் தான் தொடங்க போகுது. நம்மளுக்கு நாம் எதை விட்டு விட்டோம் என்று எண்ணி பார்க்கக்கூடிய காலமாக இந்த ராசி கும்பராசிக்கு இருக்க போதையா. நாம் என்னென்ன செய்யலை அவங்க எண்ணி பார்ப்பாங்க. இப்பெல்லாம் ஓஹோ இதெல்லாம் நாம் தவறு பண்ணிட்டோம், இந்த தேவையில்லாத செலவீனங்களை நாம் குறைத்து கொண்டால் இந்த துன்பத்திலிருந்து நாம் விடுதலை பெறுவோம். இந்த நாணத்தெல்லாம் கொடுக்க போகிறார். நம்ம வாழ்வாதாரத்தில் புதிய முற்றுப்புள்ளி வைத்து அதிலேருந்து தொடங்க போகிறார் நம்ம வாழ்க்கையை. எடுத்து இதை செய்யுங்க, இதை வேலையை செய்யுங்க, நான் இனிமேல் அதிலிருந்து உங்கள் துன்பத்திலிருந்து மீட்டெடுக்கிறேன் அப்படின்ற ஒரு எண்ணத்தை கொடுக்க போகிறேன். தாயாரின் உடல்நலத்தில் சற்று அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். மற்றபடி எந்த தொந்தரவும் கிடையாது. தாயார் சொந்தங்களோ தாயார் உறவினர்களோ எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராது. மற்றபடி
இந்த குரு பகவானால் தாக்கத்தில் ஏற்பட்ட மீளக்கூடிய ராசிகள் இனிமேல் மிதுனமாகட்டும், சிம்மமாகட்டும், துளாராசிகளாகட்டும், கும்பராசி ஆகட்டும், இவங்களிருந்து ஓரளவுக்கு ஒரு படி இனிமேல் உயர்ந்து தன்னிலைப்படுத்தக்கூடிய அளவுக்கு அடையாளம் என்று சொல்கிற அளவுக்கு அவங்க முன்னேற்ற பாதை இருக்கு ஐயா. நாங்கள் இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் நான் வாழ்க்கையை வாழணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை இனிமேல் மாற்றி அமைக்கக்கூடிய ராசிகளில் இவங்களும் வந்து ஒரு ராசி. ஏன்னா மறைபொருள் என்று சொல்கிற மாதிரி இந்த கேந்திரத்தில் பெற்றாலும் கொஞ்சம் பிரச்சனை தான், 12ஆம் இடத்துல இருந்தாலும் பிரச்சனை தான், 8ஆம் இடத்துல இருந்தாலும் பிரச்சனை தான், 4ஆம் இடத்துல இருந்தாலும் பிரச்சனை தான். ஆனால் இந்த பிரச்சனையிலையும் வக்ரகதி காலத்தில் நல்ல பண்புகளோடு நல்ல செயல்களோடு, ஏன்னா ஒரே விதமாக வச்சுக்க மாட்டான் கால நேரம். மழை காலம் வருது, வெயில் நாள் வருது, குளிர்காலமும் வருது, இதெல்லாம் மாறி மாறி தான் நம்மளுக்கு வந்துட்டுருக்கு. மாறி மாறி வருவது போல் இறைவனும் நம்மளுக்கு அது மாதிரி தான் பலாபலனை கொடுக்குறான். மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானை வணங்கி வர இந்த திருச்செந்தூர் முருகப்பெருமனையும் அல்லது திருத்தணி முருகனை இந்த 4 ராசிகாரங்க வழிபட்டாலே போதுமானது. அதாவது பெரியவங்களுடைய ஆசீர்வாதம், பெற்றோருடைய தாய் தந்தையரை மதிப்பது, இதெல்லாம் வந்து பெரிய பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும். நம்ம தீவினைகள் அகலும் என்று கூட சொல்லுவேன். ஒரே வார்த்தை சொல்லப்போனால் நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.